அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயில ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை எல்லாம் சொல்லி வருகின்றேன் சோழி பிரசனத்தின் மூலம். அந்த வகையில் பார்க்கும்போது என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயம் நீங்கள் தொடர்ந்து மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய இருப்பை வைத்தே நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் நமது கண்ணுக்கு தெரியாத சக்திங்க, நம்மகிட்ட அறிவு இருக்கு, திறமை இருக்கு, எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று பிரச்சனையை தருகின்றது, ஏதோ ஒன்று நம்ம நிம்மதியை குறைக்கின்றது, ஏதோ ஒன்று நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கின்றது. அது எது என்பதை தெரிந்து கொண்டாலே போதும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதம் கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதியாக பயம் இல்லாத ஒரு மாதமாக அமையுமா என்று பார்க்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது விருச்சிகை பொறுத்த வரைக்கும் விசாக 4 அனுஷம் கேட்டை எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்னால விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ மீனத்திலிருந்து மேஷத்திற்கு கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் பயிற்சி ஆகிவிட்டார். அதே நேரத்தில் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிவிட்டார்கள். ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குருவும் சூரியனும் பயிற்சி ஆகிவிட்டார்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கர்த்தர், அது யாரு பார்த்தா சனி பகவான். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில் இருந்து பஞ்சம சனியாக சனி பகவான் நம் முன் இருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆணி மாதம் பிறக்கின்றது. அவளையே பட வேண்டாம். காரணம், நல்ல தசாபுக்தி இறையர்களும் குருவர்களும் இருக்குமானால் வாழ்க்கை வெற்றி, வாழ்க்கையை நாம் வசப்படுத்தி விடலாம். விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த விருச்சிக ராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனியாக இருந்தாலும் பதறவே வேண்டாம். காரணம், சனி பகவானுடைய அந்த தடையும் தடங்களும் கர்மாவின் காரணமாக நமக்கு வந்தாலும் கூட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு துணை இருக்கின்றார். செவ்வாய் மட்டுமல்ல சூரியன், இந்த 2 கிரகங்களும் இந்த மாதம் முழுவதும் விருச்சிக ராசிக்கு துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம். தொட்டது துலங்கும். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் சாதகமான ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது. அதே நேரத்தில் பணியிடங்களில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி தொழில் ரீதியாக அல்லது சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி தடை நீங்கி நிம்மதி பெறும். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் படிப்படியாக குறைவதோடு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். காரணம், தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. காரணம் என்னன்னா, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்க பிறரை புரிந்து கொண்டாலும் உங்களை பிறர் புரிந்து கொள்வதில் சங்கடங்கள் இருப்பதனால கவனமா இருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எவ்வளவுதான் சம்பாதித்தது அத்தனையுமே விரைய செலவை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குரு, அந்த அஷ்டம குரு இருப்பதனால பிரச்சனைகள் எந்த விதத்துல வரும், எப்படி வரும், யாரால வரும், எதனால வரும் என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அஷ்டம குருவினுடைய சூழ்நிலை இருந்தாலும் கூட நல்ல தசாபக்தி இறையர்களும் இருப்பதனால, குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த அஷ்டம குருவாக இருந்தாலும் கூட கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அவர் துணை இருப்பதனால இந்த தேவகுருவினால் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் காக்கின்ற ஒரு கவசமாக கலத்திரக்காரன் சுக்கிரன் இருப்பார். நீங்கள் வெளிப்படுத்தும் அர்ப்பணிப்புக்கும் தீவிர முயற்சிகளுக்கும் வரும் நாட்களில் நல்ல பலனை சந்திப்பீர்கள். அதே நேரத்தில் கடின உழைப்புக்கேற்ற பணலாபத்தையும் பெறுவீர்கள். பிறருடைய பாராட்டுகளும் உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல திருமண யோகம் அமையும். சிலருக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சிலர் பிரிகின்ற சூழ்நிலையே இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம். ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் தருவார். என்னை பொறுத்தவரை இந்த ஆணி மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும்
ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைகின்றது. அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய, அரசு துறையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய, அரசு துறையில் இருந்து வந்த வீண் விவாதங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒன்றே ஒண்ணுதான், செய்கின்ற தொழில் சிறப்பாக அமைவதற்கு சில சங்கடங்களை சந்தித்தாலும் கூட நான் சொன்னேன் அல்லவா, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குருவாக இருந்தாலும் கூட நான் சொன்னேன் களத்திரக்காரன் சுக்கிரன் துணை இருப்பதனால வெற்றியை நோக்கி நகர்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீண்ட நாள் கனவுகள் மேம்படுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதே நேரத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. சகோதர சகோதரி மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆனி மாதமாக அமையும். குறிப்பா சொல்ல போனா ஒரு தடை வருது, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கான காரணம் புரியவில்லை என்று கலங்கி நிற்கின்ற ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எந்த பிரச்சனையும் எதிர்கொள்கின்றோம், தைரியம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல கலக்கும், ஏதோ ஒரு நிம்மதி, ஒரு நல்ல வேலைங்க, நல்ல வாழ்க்கை இருந்தாலும் கூட அதுல நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அமைந்து விடுகிறதே என்று கவலைப்படுகிறீர்களா? கவலையே பட வேண்டாம். இந்த மாதம், இந்த ஆனி மாதத்தினுடைய சிறப்பை நான் சொல்லி பிரசன்னத்துல என்னுடைய அனுபவத்துல இந்த நிகழ்வு, அதாவது சொல்வார்கள் அல்லவா, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குரு என்று சொன்னேன் அல்லவா, இந்த அஷ்டம குரு சில சங்கடங்களை தரத்தான் செய்வார். இந்த அஷ்டம குரு சில சங்கடங்களை தந்தாலும் கூட அதுக்கான பரிகாரம் சொல்லுவார். பரிகாரம் என்று சொல்வதை கூட இதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தான் சோழி பிரசனம் சொல்லுகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமையை செய்து விடுங்க. அஷ்டம குருவினுடைய பாதிப்பிலிருந்து மட்டுமல்ல, சனி பகவானுடைய பஞ்சம சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க. நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள், மறைந்து போன பெற்றோராக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், ஏன் குருவாக கூட இருக்கலாம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பிதுர்காரியம் என்று சொல்வார்கள். அந்த பிதுர்காரியம் சொல்லுவீங்க, சாமி நான் மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை இந்த காலகட்டத்திலலாம் நான் பரிகாரம் பண்ணிட்டு இல்லை. காரணம் என்னன்னா, இதெல்லாம் சரியான நேரத்தில் அந்த நேரம், அந்த காலம் கருதி இந்த ஆடி மாதம் மட்டும் எத்தனையோ நதியில நீராடினாலும், எத்தனையோ ஆலய தரிசனம் பண்ணாலும் கூட பிரச்சனைகள் தீர்ந்ததான தீராது. காரணம் என்னன்னா, சரியானது இதற்கு இதுதான் என்று ஒரு இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம் மட்டுமல்ல, அந்த திருமணத்துல பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும், நல்ல தொழில் மட்டுமல்ல, அந்த தொழிலை நிம்மதியாக நடத்துவதற்கும், நல்ல பிள்ளைகள் பெற்றால் மட்டும் போராது, அந்த பிள்ளைகள் நம் சொல்படி கேட்டு நல்ல முறையில் நடப்பதற்கும், நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கும், வேண்டாத விவாதங்கள்ல மனக்கவலை அடைவதற்கும், செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அடைவதற்கெல்லாம் ஏதோ ஒன்று காரணமா இருக்கும். அந்த காரணத்திற்கான புரிபடாத புதிர்தாங்க வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும்போது ஆனி மாதம் ஏதோ ஒரு, அந்த ஆனி மாதத்தில் வருகின்ற ஏதோ ஒரு காலத்துல நீங்க செய்ய வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிதருக்கு செய்யக்கூடியது ராமேஸ்வரம் சென்று செய்யலாம், திலதர்மபுரியில் செய்யலாம், இல்ல ஏதோ ஒரு ஆலயத்தின் கரையில பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல கூட அந்த பிதருக்கு அருமையான ஒரு காரியங்கள் செய்து கொடுப்பார்கள். அந்த மட்டும் கிடையாது, செங்கல்பட்டு திருக்குறள் பார்த்தீங்கன்னா சிராத்த பெருமாள் கோயில் என்றே ஒன்று இருக்கிறது. அந்த ஆலயம் சென்று மறைந்து போன நம்முடைய உறவினர்களுக்கு ஒரு முறை செய்து பாருங்கள். இதைத்தான் விருச்சிக ராசிக்கு இந்த ஆனி மாதம் நான் சொல்ல போறேன். இந்த ஆனி மாதம் சோழி பிரசன்னம் சொல்றது என்னன்னா, 1000 பிரச்சனைகள் வந்தாலும், அடுக்கடுக்காக இந்த பிரச்சனைகள் வந்தாலும், அந்த பிரச்சனை தீர முடியாமல் இருந்தாலும் கூட ஒரு முறை, ஒரே ஒரு முறை நம்முடைய முன்னோர்களுக்கு, நம்மோடு வாழ்ந்த அந்த ஆத்மாக்களுக்கு, ஏன்னா காரணம் இருக்குங்க, கடவுள் கொடுக்க மறப்பதை, கிரகங்கள் தடுப்பதை எல்லாம் நம்முடைய பித்ருக்கள் நமக்காக போராடுவார்கள். வாழ்கின்ற காலத்தை நம்மை புரிந்து கொள்ளாத அவர்கள் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த காலகட்டத்தில் நமக்காக போராடுவார். அந்த வகையை பார்க்கும்போது ஆனி மாதம் ஒன்றே சொல்லிக் கொண்டேன், 1000 தடைகள் இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 கனவுகள் இருக்கலாம், அத்தனைக்கும் ஒரே தீர்வு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய அதை செய்யுங்கள். அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா பிரகஸ்பதி என்று சொல்வார்கள். நமக்கெல்லாம் குருன்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தானே, தட்சிணாமூர்த்தி தானே குரு என்று தெரியும். அவர் யோக குருவாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களுடைய குருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி. தமிழ்நாட்டில் பிரகஸ்பதிக்குன்னு ஒரு ஆலயம் எங்க இருக்குன்னா, திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்துல நின்ற திருக்கோலத்தில் இருக்காங்க. இந்த ஆலயம் சென்று ஒரு விளக்கேற்றி
மனமுருக விருச்சிக ராசிக்காரர்களை வழிபடுவீர்கள். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அஷ்டமகுருடைய பாதிப்பு மட்டுமல்ல, அங்கேயே சனி பகவான் இருக்கின்றார். அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து பாருங்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் தடைகளை தகர்த்து நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக, கடந்த கால கசப்புகளும் வேதனைகளை மறைந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வருவதற்கு இந்த ஆனி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் விருச்சிக ராசிக்கு அமைகின்றது.